யானை மஞ்சள் மலர் பிள்ளையார் எப்படி உருவானார்? முழு கதை 25 நிமிட கதை. கைலாச மலையின் அமைதி அந்த நாளில் இன்னும் ஆழமாக இருந்தது. பனிமூடிய சிகரங்கள், அமைதியாக ஓடும் காற்று, தேவர்களின் நாதம். அந்த எல்லாவற்றின் நடுவே பார்வதி தேவி தனியாக இருந்தாள். சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். பார்வதி தன் மனதில் ஒரு சிறு ஆசை எழுந்ததை உணர்ந்தாள். ஒரு தாயாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். என்னை காக்கும், என் வார்த்தையை கேட்கும் ஒரு மகன். அந்த எண்ணம் அவளது இதயத்தில் வேரூன்றியது. பார்வதி குளிக்கத் தயாரானாள். அவள் உடலில் பூசியிருந்த மஞ்சள் கலவையை மெதுவாக எடுத்தாள். அந்த மஞ்சள் சாதாரண மஞ்சள் அல்ல. அது தாயின் அன்பும் சக்தியும் கலந்த தெய்வீக மஞ்சள். அந்த மஞ்சளை கொண்டு ஒரு சிறிய அழகான சிறுவன் உருவத்தை உருவாக்கினாள். கண்கள், கைகள், கால்கள். ஒரு குழந்தையின் முழு வடிவம் உருவானது. பார்வதி அந்த உருவத்தை பார்த்து மெதுவாக சொன்னாள், நீ என் மகன். என் சக்தியிலிருந்து உருவானவன். அவள் தன் தெய்வீக மூச்சை அந்த உருவத்தில் ஊத்தினாள். அந்த கணமே அந்த மஞ்சள் உருவம் அசைந்தது. கண்கள் திறந்தது. உயிர் பிறந்தது. அவன் தான் பிள்ளையார். பார்வதி அவனை தன் மகனாக அணைத்து கொண்டாள். தாயின் அன்பை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். பார்வதி அவனிடம் சொன்னாள், மகான், நான் குளிக்கப் போகிறேன். நான் வரும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது. யாராக இருந்தாலும். பிள்ளையார் தாயின் முகத்தை பார்த்து உறுதியுடன் தலையசைத்தான். அம்மா, உங்கள் ஆணை தான் என் உயிர். பார்வதி உள்ளே சென்றாள். பிள்ளையார் கதவின் முன் நின்றான். அவன் சிறுவன் தான். ஆனால் தாயின் ஆணை அவனுக்கு உலகத்தையே விட பெரியது. அந்த நேரம் கைலாசத்துக்கு சிவபெருமான் வந்தார். கதவின் முன் ஒரு சிறுவன் நின்றதை பார்த்தார். யார் நீ என்று கேட்டார் சிவபெருமான். பிள்ளையார் பணிவுடன் ஆனால் உறுதியுடன் சொன்னான், இது என் அம்மாவின் இடம். அவள் வரும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது. சிவபெருமான் சற்று ஆச்சரியப்பட்டார். நான் இந்த வீட்டின் சரண் என்றார். ஆனால் பிள்ளையார் தாயின் வார்த்தையை மீறவில்லை. எனக்கு அது தெரியாது. அம்மா சொன்னதை மட்டுமே நான் கேட்பேன். அந்த உறுதி சிவபெருமானின் கோபத்தை எழுப்பியது. கண நேரத்தில் ஒரு பயங்கரமான மோதல் ஏற்பட்டது. தாயின் ஆணையை காப்பாற்றிய அந்தச் சிறுவன் சிவபெருமானின் கோபத்திற்கு பலியானான். அந்த நிமிடம் பிள்ளையாரின் தலை துண்டிக்கப்பட்டது. குளித்து வெளியே வந்த பார்வதி அந்த காட்சியை பார்த்தாள். தன் மகன், தன் மஞ்சளால் உருவானவன், உயிரற்ற நிலையில் கிடந்ததை பார்த்து பார்வதி கதறினாள். அவளது அழுகை 3 உலகங்களையும் அதிரவைத்தது. இவன் என் மகன், என் உயிரின் ஒரு பகுதி. அவனை உயிரோடு திரும்பக் கொடு. பார்வதியின் கோபத்தையும் துயரத்தையும் பார்த்து சிவபெருமான் உண்மையை உணர்ந்தார். உடனே அவர் கட்டளையிட்டார், வடதிசையில் முதலில் கிடைக்கும் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள். தேவர்கள் சென்றார்கள். அவர்கள் கொண்டு வந்தது யானையின் தலை. சிவபெருமான் அந்த யானை தலையை அந்தச் சிறுவனின் உடலுக்கு பொருத்தினார். தன் தெய்வீக சக்தியால் அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். கண்கள் திறந்தன. உயிர் திரும்பியது. பார்வதி மகனை அணைத்து கொண்டாள். அந்த கணமே சிவபெருமான் அறிவித்தார், இவன் இனி விநாயகர், எல்லா தடைகளையும் நீக்கும் தெய்வம். எந்த காரியம் தொடங்கும் முன் முதலில் இவனை வணங்க வேண்டும். அன்றிலிருந்து மஞ்சளால் உருவான அந்த குழந்தை 3 உலகங்களுக்கும் முதன்மை தெய்வமாக ஆனான். அவன் தான் பிள்ளையார், விநாயகர், முதற்கடவுள்.